ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரோட் ட்ரிப் தான் போகிறோம். எங்கள் வீட்டிலேருந்து 2 hours ஷெனண்டோவா நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்டன் மேலே வந்து போகிறோம். ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 5 guys அப்படின்ற ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு போனோம். ஸோ இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கைண்ட் ஆஃப் ரெஸ்டாரண்ட் மாதிரி. மோஸ்ட்டாக பர்கர்ஸ், ஹாட் டாக்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ 2 பேருமே ஒரு பர்கர், ஒரு ஹாட் டாக் வாங்கியிருந்தோம். அப்போ நானும் டேஸ்ட் பண்ணிட்டு வாங்க போகிறேன். ஸோ அங்கேயே 2 பேருமே பர்கர் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் 5 guys யூஸ்வலி செம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்டியாகவும். ஸோ அந்த மவுண்டன் கிட்டக்க போக போக ஃபுல்லாக க்ரீன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஷெனண்டோவா நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பாஸ் எடுக்கணும். நாங்கள் வந்து ஆனுவல் பாஸ் தான் எடுத்தோம். ஸோ ஆனுவல் பாஸ் எடுத்தோம்னா 1 yearக்கு நம்ம எவ்வளோ வாட்டி வேணால் ஃப்ரீயாக போயிட்டு வந்துக்கலாம். நம்ம பே பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம உள்ளே போகிறோம் ஃபைனலாக. அண்ட் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா ரோட்ஸ்லாம் ரொம்ப கர்வியாக ஆரம்பிச்சுது. ஒரு மாதிரி ஸ்னேக் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் டிஸியாக தான் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி கேவ் மாதிரி இருந்துச்சு. அதை பாஸ் பண்ணி தான் போனோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாகியாக இருந்துச்சு. ஸோ அங்கங்கே அந்த மாதிரி ஃபாக்ஃபுல் பிளேசஸ் நிறையா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு சில இடத்துல ஸ்டாப் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே வந்து நிறையா நிறைய ட்ரெயில்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அங்கங்கே ஸ்டாப்ஸ் இருக்கும். நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹைக்கிங்லாம் போவாங்க. ஆனால் அன்றைக்கி நாங்கள் வந்து ஹைக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் போகல, சும்மா தான் போயிருந்தோம். அண்ட் இங்கே தங்குறதுக்கு வந்து நிறையா கேபின்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம டென்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கூட தங்கலாம். அதுக்கெலாம் ஸ்பெசிஃபைட் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் ஃபியூ டேஸ் தங்கி அவங்க வந்து ஹைக் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக சம்மரில் வந்து நிறையா வருவாங்க இங்கே. ஸோ அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அந்த ஹாட் டாக் வந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் சொதன்னு ஆயிடுச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததுனால. அங்கேயே சாப்பிட்டுருந்தா நல்லா சூடாக நல்லா இருந்திருக்கும். பட் அங்கே சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அண்ட் இது வந்து இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சச் அ பிரெத் டேக்கிங் வியூ. அங்கங்கே அந்த ஃபாக்லாம் இருந்துச்சு. என்னமோ படத்தில் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அதுவும் எனக்கு இந்த மாதிரி நேச்சர்லாம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே வந்து சம்மரில் கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து தங்கணும். அண்ட் அடிக்கடி வரலாம், ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் 1.5 hours ஃப்ரம் அ பிளேஸ். அப்புறம் இந்த இடம் வந்து இன்னொரு விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் கேசிங்க்கு ரொம்ப பாப்புலரான ஒரு இடம் இது. ஏன்னா இப்போ சிட்டி லைட்ஸ்னாலேயும் லைட் பொல்யூஷன்னாலேயும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்டார்ஸ்லாம் தெரியறதில்ல. அண்ட் இந்த இடம் வந்து இட்ஸ் அவே ஃப்ரம் த லைட்ஸ். அதனால ஸ்டார்ஸ் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் நிறையா பேர் வருவாங்க ஸ்டார் கேசிங்காகவே. அண்ட் அதுவும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒரு வாட்டி நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து திருப்பி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பயங்கர பனிமூட்டமாக இருந்துச்சு. கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல. ஏதோ கேமராவில் கேப்சர் பண்ணதுனால கொஞ்சம் தெரியுது ஆக்சுவலாக. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.